வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பென்சில் சேனல். ஸோ இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாவாவை பற்றின ஒரு அடிப்படையான விஷயத்த தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை உங்கள் எக்ஸாம்ஸ்லையும் சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. பேசிக்கான விஷயங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு புரிதலுக்காக தான் இப்போ நாம் இந்த வீடியோவை தொடங்க போகிறோம். இப்போது ஜாவா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பாக இன்டர்வியூலையும் சரி, அதே சமயத்தில் உங்கள் எக்ஸாம்ஸ்லையும் சரி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ ஜாவான்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இது வந்துட்டு ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்துட்டு எப்படி ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு அசம்பிளி லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாம். அதாவது இல்லை பைனரி கோட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 0 and 1. ஸோ இதை வச்சு அடிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ். அப்படின்னா சி அப்படிங்கிறது என்ன லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சிங்கிறது ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ். இப்போது சிங்கிறதுல வந்துட்டு அதை தாண்டி வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஆகட்டும், C++ ஆகட்டும், C# ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் ஹை லெவல் லாங்குவேஜ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறதுனால தான் இந்த ஒரு சில 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 சிறப்பம்சங்கள்லாம் இதில் இருக்கும். நிறையவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஏ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய அட்வான்ஸராக நிறைய ஆப்ஷன்ஸை இதில் நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்கிறோம். இதை ஹை லெவல் லாங்குவேஜ்னு மட்டும் சொல்கிறோமே, இது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு கான்செப்ட். இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஊப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை அடிப்படையாக கொண்டு தான் ஜாவாங்கிற லாங்குவேஜை நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்துட்டு என்னங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போது ஜாவா எதுக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாவை நம்ம மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக எதுக்குன்னா, ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் ஆகட்டும், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆகட்டும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா, லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை எடிட்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம்வொர்க்ஸுங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வைரலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ப்ரிங் பூட் மட்டும் இல்லை, ஹைபர்நெட் அப்படிங்கிற விஷயத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹைபர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும், வெப் அப்ளிகேஷன் ஆகட்டும் நமக்கு பில்டு பண்ண முடியும். ஸோ இதை எல்லாமே நம்ம கற்றுக்கணும். ஸோ இப்போது நம்ம ஒரு தமிழ் லாங்குவேஜை நம்ம படிக்கிறோம். இப்போ தமிழுங்கிறது எப்படி ஒரு லாங்குவேஜோ அதே மாதிரி தான் ஜாவாவும். இப்போ தமிழுங்கிற ஒரு லாங்குவேஜை பயன்படுத்தும் போது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கவிதை எழுதலாம். ஸோ கவிதை எழுதணும் அப்படின்னா அதே கவிதைங்கிறது இந்த இடத்துல நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன். ஸோ தமிழுங்கிறது ஒரு ஜாவா, கவிதைங்கிறது நமக்கு ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமா, ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளால் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு எழுதுகோள் இருந்தால் தான், ஒரு எழுதுகோளும் ஒரு பேப்பரும் இருந்தால் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஒரு கவிதை எழுத முடியும். ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்நெட், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா அப்படின்னு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ். இது வந்துட்டு நம்ம எங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ இது பற்றின வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மல்டி த்ரெட்ரிங்னா என்னென்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் ஓப்பன் சோர்ஸை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான வீடியோக்களை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.